அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள், வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி எந்த நேரத்துல நாம தீபம் ஏற்ற வேண்டும், என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு நாம சொல்லுவோம். நம்ம வீட்டுல செல்வம் பெருகணும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும், நகை சேரணும், வீடு வாசல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொந்தமாக அமையணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். அதற்கு மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு வேண்டும். ஆனா மகாலட்சுமி நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது குபேரருக்கு இருக்குது. மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் செல்வத்தையும் நம்மளுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு குபேரருக்கு இருக்குது. அப்ப குபேரரினுடைய அனுமதியும் நம்மளுக்கு வேண்டும். அப்ப வெள்ளிக்கிழமை நாம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்தாலும் வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாருமே நாங்களும் நாமே வியாழக்கிழமையில குபேரர் வழிபாடு செய்யறோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க குபேரரை வசியம் செய்வதற்கு குபேரருக்குரிய நேரத்தில் நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த குபேரர் சிலை அப்படிங்கிறது நம்ம வீட்டுல வாங்கி வச்சாலே நம்ம வீட்டுல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பா எல்லாருமே நீங்க வாங்கி வீட்டுல வச்சு பாருங்க. அதுவும் லட்சுமி குபேரர் சிலையாக கிடைத்தால் ரொம்ப 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 நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல செல்வம் பெருக வேண்டும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படி என்றால் வியாழக்கிழமை தோறும் இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய முறையில தீபம் ஏற்றி குபேரர் வழிபாடு செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு முறை செய்தாலே நிச்சயமாக சொல்றேங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல லட்சுமி குபேரர் படம் இதற்கு வேண்டும். கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குபேரர் வழிபாடு லட்சுமி குபேரர் படம் இல்லாமல் நாம செய்ய முடியாது. இது ஒரு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளரையே கிடைக்குது. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே நீங்க உங்க வீட்டுல செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதனுடைய இந்த வழிபாட்டினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழியிடம் நான் சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுல இந்த லட்சுமி குபேர பூஜை செஞ்சாங்க. அவங்க இந்த லட்சுமி குபேர பூஜை செய்த பிறகு ஒரு தொழிலை யதார்த்தமாக அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, ஒரு லாபம் கிடைச்சிச்சு. அவங்க அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், நிச்சயம் எனக்கு அது நல்ல பலனா இருந்தது அப்படின்னு. நீங்க அதே மாதிரி நீங்க நம்ப முடியாத மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, அப்பேற்பட்ட வழிபாட்டை எந்த நேரத்துல முதல்ல நம்ம செய்யணும்? குபேரரை வசியம் செய்யக்கூடிய குபேரருக்கு பிடித்த நேரம் வியாழக்கிழமை மாலை 6:40 இருந்து 7 மணி அப்படிங்கிறது. இந்த நேரத்துல நாம வழிபாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். நம்ம குபேரர் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுவும் 5 வாரங்கள் நீங்க வாரம் செய்யலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு 5 வாரமாவது இந்த லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்யணும். ஏன்னா 5 அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 5 ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை செய்தால் அவருக்கு மிக மிக விருப்பமானது. சரி, இந்த வழிபாட்டை இந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லிட்டோம். எப்படி செய்யணும், என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? முதல்ல ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க, அதில் லட்சுமி குபேரர் படம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குபேரர் சிலை இருந்தாலும் அதற்கு கீழே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதை ஒரு வெற்றிலை மேல வச்சிருங்க. வச்சுட்டு குபேரர் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த குபேரர் தீபமே நிறைய பேர் தப்பா ஏத்துறாங்க. ஆனா அப்படி ஏத்தவே கூடாது. குபேரர் விளக்கு வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அதுல சுத்தமான நெய் ஊத்திட்டு பச்சை நிறத்துல திரி போடணும். நிறைய பேர் பஞ்சு திரி போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க.
வேற வழியே இல்லை, வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே பச்சை நிறத்துல எல்லாம் திரி கிடைக்காதுங்கிறவங்க நீங்க வேண்டுமானால் வெள்ளை நிற திரியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் பச்சை நிற திரி ரொம்ப விசேஷம். அவருக்கு அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிடித்தமானது. அந்த பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. குபேரருக்கு இனிப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் பாயாசம் செய்து வைக்கலாம். ஊறுகாய், வியாழக்கிழமை அன்று ஊறுகாய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வீட்டில் வாங்கி வைங்க. நெல்லிக்காய், ஏன்னா தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் குபேரர் இழந்து விட்டார். அப்ப அவர் போய் சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காரு, என்னுடைய செல்வம் நாடு நகரம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு. நீ ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வா அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாகவும் அதனை கேட்டு குபேரர் ஒரு நெல்லி மரத்தை வளர்த்தார். அந்த நெல்லி மரம் வளர 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 வர அவர் இழந்த செல்வம் நாடு நகரம் மக்கள் அனைவரும் அவருக்கு அனைத்தும் கிடைத்ததாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதனால நெல்லிக்காயும் நீங்க வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாமரை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா தாமரை பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது 108 5 நாணயங்கள். நீங்க பேங்க்லயே போய் கேட்டீங்க அப்படின்னா 5 ரூபாய் நாணயம் தருவாங்க. இல்ல உங்க ஊர்களில் இந்த மளிகை கடை பெரிய பெரிய கடைகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா கூட அவங்களும் தருவாங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அந்த நாணயத்தால குபேரரை அர்ச்சனை செய்வது ரொம்ப பிடிக்கும். இந்த நாணய சத்தம் அப்படிங்கிறதே முதல்ல குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே ஒரு பவுல்ல 5 ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த 5 ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் குபேரரே வசி வசி, ஓம் குபேரரே வசி வசி, ஓம் குபேரரே வசி வசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை அந்த 5 ரூபாய் நாணயத்தால நீங்க அர்ச்சனை செய்துவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படித்தான் குபேரர் பூஜை செய்ய வேண்டும். இதுல நான் சொன்ன முறைப்படி 5 வாரங்கள் நீங்க செய்யுங்க. நீங்க 5 வாரம் செய்வதற்குள்ளாகவே உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது நீங்க என்னோட கமெண்ட்ஸ்லயே சொல்லுவீங்க, அம்மா நான் செஞ்சேன் இது நடந்தது அப்படின்னு என்னோட நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. இது அனுபவமான உண்மை. நிறைய பேர் செஞ்சு பயன் அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வழிபாடு ரொம்ப ஒரு பொருட்செலவோ நேர விரயமோ கிடையாது. நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வழிபாடுகளை முடிச்சிடலாம். நான் நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை 6:40 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா. இது மோஸ்ட்லி பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் தான். வாரத்தில் ஒரு நாள் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். வறுமை அப்படிங்கிறது உங்களை எட்டி கூட பார்க்காது. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம லட்சுமி குபேரர் வழிபாடு தான் செய்கிறோம். அப்ப லட்சுமியினுடைய அருளோடு குபேரரின் அனுமதியோடு நித்திய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செல்வம் பணம் அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறி மாறி போய்கிட்டே இருக்கக்கூடியது. நிலையாக நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.